ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ப்ரான் பிரியாணி ரெசிபி. ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் எப்படி செய்யலாம், ஈஸியாக எப்படி செய்யலாம் அப்படின்னு நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். சரி வாங்க, டிலே பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ நம்ம ப்ரான் பிரியாணி செய்யறதுக்கு முன்னாடி ஒரு ப்ரிப்பரேஷன் செஞ்சு வைக்கணும். என்னென்னா, இந்த மாதிரி 1 கப் பாஸ்மதி அரிசியை நான் வந்து ஒரு 20 மினிட்ஸ் ஊற வச்சு தண்ணியில் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் நிறையா தண்ணி விட்டு அதுலேயே கொஞ்சமாக உப்பு போட்டு இந்த மாதிரி ஒரு 70% குக் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ இது சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா இதில் இந்த ரைஸுக்கு தேவையான அளவுக்கு உப்பு இருக்கணும். அந்த அளவுக்கு உப்பு போட்டு இதை குக் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து 70% குக்கான ரைஸ். இது வந்துட்டு ஃப்ரைட் ஆனியன்ஸ். ஒரு ஆனியனை வந்துட்டு நல்லா ஸ்லைஸ் பண்ணி எண்ணெயில் பொரிச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு 1/4 கிலோ அளவுக்கு நான் ப்ரான்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்துட்டு குட்டி ப்ரான்ஸ். நீங்கள் வந்துட்டு மீடியம் சைஸ் ப்ரான்ஸ் கிடச்சிருந்தா அது போடுங்க. அது போட்டிங்கன்னா இன்னுமே நல்லாயிருக்கும் பிரியாணி. என்கிட்ட இந்த குட்டி ப்ரான்ஸாக இப்போதைக்கு இருக்குது, அதனால நான் இதில் போட்டு செய்ய போகிறேன் இன்னைக்கு. இப்போது இதில் வந்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் விட்டுக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் பொடி. இப்போ இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் இது வந்துட்டு அப்படியே இருக்கட்டும். இது மாதிரி ப்ரானை மிக்ஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் இப்படியே வச்சுக்கலாம். இப்போ ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுக்கோங்க. நீங்கள் குக்கரில் செய்யலாம், இல்லைனா அடிகனமான ஏதாவது ஒரு பேனில் கூட செய்யலாம். இப்போ இதில் வந்துட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கலாம். நெய் பாதி எண்ணெய் பாதி அப்படி மிக்ஸ் பண்ணி கூட போடலாம். நான் இன்னைக்கு முழுக்க நெய் தான் போட போகிறேன். ஒரு பே லீஃப் எடுத்து வச்சுட்டேன், பே லீஃப் போட்டுடலாம். வந்து 2 துண்டு பட்டை, ஒரு 4-5 மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், அப்புறமேட்டு கிராம்பு ஒரு 4-5, கொஞ்சமாக மேஸ், அப்புறமேட்டு இந்த அன்னாசி பூ சொல்லுவோம்ல அது கொஞ்சம் எடுத்திருக்கேன். அப்புறம் இது கூடவே ஒரு 3 ஏலக்காய். நெய் வந்துட்டு சூடாயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிறது எல்லாத்தையும் சேர்த்தில அதில் இதெல்லாம் நல்லா பொரியட்டும். ஒரு நிமிஷம் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கோங்க. சீரகம்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு வெங்காயம் இந்த மாதிரி நான் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த ஸ்லைஸ் பண்ண வெங்காயத்தை இதில் சேர்த்திடலாம். இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ வெங்காயம் பாருங்க ஓரளவுக்கு கோல்டன் கலர் ஆயிடுச்சு. இப்போ இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்திக்கலாம். இப்போ இந்த இஞ்சி பூண்டு விழுதையும் இதோட சேர்த்து வதக்கி விட்டுலாம். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி, சும்மா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி விடுறேன். இது வந்துட்டு இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கீழே வந்து பிடிச்சிக்காமல் இருக்கும், அதுக்காக 1 நிமிஷம் வதக்கிக்கோங்க. இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகும் வரைக்கும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வந்துட்டு ஒரு தக்காளியை இந்த மாதிரி நீளமாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இதையும் இதோட சேர்த்து வதக்கி விடுங்க. இப்போ இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர், ஒரு 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க, ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். இதையும் இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதில் நம்ம ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். இந்த தயிரையும் இந்த மசாலாஸோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த தயிர் இந்த மசாலாலாம் நல்லா வதங்கட்டும். நல்லா நெய் பிரிஞ்சு வர வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்க, நல்லா நெய் வந்துட்டு பிரிஞ்சு வந்துச்சு. இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருக்கிற இந்த ப்ரான் சேர்த்தில இது கூடவே ஒரு 2 பச்சை மிளகாய் சேர்த்திக்கோங்க. இப்போ இதில் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா பொடி சேர்த்த போகிறோம். இது வந்துட்டு எவரெஸ்ட் பிராண்டு. நீங்கள் என்ன பிராண்ட் உங்ககிட்ட இருக்கோ அதை நீங்கள் சேர்த்திக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இதெல்லாம் சேர்ந்து ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும். இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் நம்ம உப்பு போட போகிறோம். நம்ம பாஸ்மதி அரிசியில் ஆல்ரெடி உப்பு போட்டு நம்ம வேக வச்சிட்டோம். இப்போ இந்த ப்ரான் மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்திக்கோங்க. இப்போ ப்ரான் வந்துட்டு ஒரு 2 நிமிஷம் வெந்திருக்கும். இதில் நான் கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி தலை கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்துட்டு பாதி புதினா பாதி கொத்தமல்லி தலையை இப்போ போட்டுடலாம். ஃப்ரைட் ஆனியன்ஸ் ரெடி பண்ணி வச்சுக்கோம்ல, இந்த ஃப்ரைட் ஆனியன்ஸில் பாதியும் இதில் போட்டுருங்க. இதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இதில் வந்துட்டு உப்பு செக் பண்ணிக்கோங்க, இந்த மசாலாவுக்கு மட்டும் சரியாக இருக்குதா அப்படின்ட்டு. இப்போ என்ன செய்ய போகிறோன்னா, நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பாஸ்மதி அரிசி இருக்குல்ல, 70% குக் பண்ண பாஸ்மதி அரிசி, இதில் உப்பு போட்டிருக்கோம். இப்போ இதை வந்துட்டு இது மேலே நம்ம லேயர் பண்ண போகிறோம். இந்த மாதிரி பரவலாக எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி போட்டுருங்க. நான் கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு குங்குமப்பூ வந்துட்டு சூடான பாலில் ஊற வச்சு வச்சுருக்கேன். இப்போ இதை வந்துட்டு இப்படி மேலே லைட்டாக அப்படியே போட்டுருங்க.
இது வந்துட்டு ஆப்ஷனல் தான். உங்ககிட்ட குங்குமப்பூ இருந்தால் இது ட்ரை பண்ணுங்க, இல்லைன்னா அதை அவாய்ட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக இஞ்சி வந்து இந்த மாதிரி நீளமாக ஜூலியன்ஸாக வெட்டி வச்சுருக்கேன், இதை கொஞ்சமாக போட்டுக்கலாம். இப்போ நம்ம மிச்சம் வச்சுருக்கிற கொத்தமல்லி தலையும் புதினா தலையும் மேலே போட்டுருங்க. மீதி இருக்கிற இந்த ஃப்ரைட் ஆனியன்ஸ் இருக்குல்ல, அதையும் வந்துட்டு மேலே நம்ம தூவி விட்டுடலாம். இப்போ குக்கர் க்ளோஸ் பண்ணி வச்சாச்சு. ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நீங்கள் வந்துட்டு ஸ்லோ குக் பண்ணுங்கள். இப்போ தம் ஆனதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ 15 நிமிஷம் விட்டு நம்ம ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ நல்லா இந்த ப்ரெஷர் இறங்க வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள், அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணலாம். இப்போது நீங்கள் இதை இப்படியே லேயர்டாக நீங்கள் வந்துட்டு சர்வ் பண்ணலாம். நான் வந்துட்டு இப்போ இதை வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட போகிறேன். ஸோ இதை கீழே இருக்கிற இந்த ப்ரான் மசாலாவோட சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இந்த ரைஸை. இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இதை சுட சுட பச்சடி அல்லது ஏதாவது ஒரு கிரேவியோட நீங்கள் வந்துட்டு இந்த ப்ரான் பிரியாணியை நீங்கள் சர்வ் பண்ணலாம். இந்த செம்ம டேஸ்டியான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் ப்ரான் பிரியாணியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட்ஸில் ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பை பாய்.